எல்லாரும் கேட்டீங்கன்னா கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும். அநேக விசுவாசிகளா மாறுவாங்க. நம்ம இந்த பூமியில ஒரு 70-80 வருஷம் வாழ்ந்து ஒரு விசுவாசி கூட பரலோகத்துக்கு கொண்டு போகலன்னா நம்ம அங்க போகும்போது கர்த்தர் நம்மள கணக்கு கேட்பாரா, கேட்க மாட்டாரா? நம்ம எல்லா நாளும் ஆராதிக்கிறோம். இன்னைக்கு ஆராய்ச்சோம், ஆண்டவரே புதிய வருஷத்தை கொடுத்தீங்க, எங்களுக்கு நல்ல ட்ரெஸ் கொடுத்தீங்க, உணவு கொடுத்தீங்க, இந்த பைபிள் கிளாஸ் எல்லாம் கொடுத்தீங்க, நல்ல உறவுகள் கொடுத்தீங்க, நல்ல குடும்பத்தை கொடுத்தீங்க, விசுவாசத்தை கொடுத்தீங்க, ரட்சிப்பை கொடுத்தீங்க. நீ என்ன கொண்டு வந்திருக்க? எப்பதான் கேட்க மாட்டாரா? இதெல்லாம் நான் வந்து தந்தேனே, நீ எத்தனை ஆத்மாக்களை கொண்டு வந்திருக்க கேட்பாரா, கேட்க மாட்டாரா? என்ன சொல்ல போறோம்? அதனால ஆத்மாக்களை நம்ம கர்த்தருக்கா சொந்தமாக்கணும். அப்போ சபையில் உள்ள விசுவாசிகளை நம்ம இந்த வருஷம் போய் அவங்கள்ட்ட சொல்லணும், பாருங்க நம்ம கர்த்தரை அறிவிக்காம இருக்கிறது தவறு, நம்மளுடைய ரட்சிப்பை மற்றவங்களுக்கு நம்ம அறிவிக்காம இருக்கிறது பாவம். போய் எல்லா இடம் சர்வ சிருஷ்டிகளுக்கு சுவிசேஷம் அறிவிங்க கர்த்தர் சொன்னாரே, நம்ம சுவிசேஷம் அறிவிக்காம இருக்கிறது தவறு அப்படின்னு சொல்லி அவளை புரிய வச்சு நீங்க சுவிசேஷம் அறிவிக்கும் போது கர்த்தருடைய காரம் பலத்த காரம் உங்களோடு இருக்கு. இந்த வசனத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாரு. நான் உங்களோட இருப்பேன்,